தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அங்குக்கு ஒரு இளை திருவாளர் நோயல் பென்ஷிமின் அவருடைய இறுதி பயண திருப்பலி கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து இத்தனை ஆண்டுகள் வாழச் செய்த இறைவனுக்கு நன்றியை செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய இரக்கமும் முடிவில்லாத பரிவுரையும் ஆண்டவர் நம்முடைய திருவாள் நோயல் அவருக்கு வழங்கி முடிவில்லாத தீர்ப்பை முடிவில்லாத வாழ்வை அவருக்கு வழங்க இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய விசுவாசத்தையும் கட்டி எழுப்புவோம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறிப்பாக திருவாள் நோயல் அவர்கள் தான் இருந்தபோதும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றம் குறைகளுக்காக இவர் சார்பாக இறைவனிடத்தில் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு வந்தாடுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, பாவிகளுக்கு இரக்கமும் புனிதர்களின் பெருமானவர், இன்று உமது அடியாராக நோயல் பெஞ்சுபடி அடக்கம் செய்யும் அன்பு கடமை நிறைவேற்றி இவருக்காக உம்மை இறைஞ்சி வேண்டுகின்றோம். அதனால் இவர் சாவின் தலைகளிலிருந்து விடுபட்டு தேர்ந்து கொள்ளப்பட்ட உமது புனிதரின் மாட்சியில் பங்கு பெறும் உயிர்ப்பினால் உமது திருமுன் நிற்கும் பேறு பெறவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 20 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நமக்கு விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் விண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் விண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் இவரை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் இவரை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தார் உன்னாலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திடு இறைவா. Alleluia, alleluia,
நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். லூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 21 27 முடியும். அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் நமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்வர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு விதத்தில் திருவாளர் நோயல் அவர்கள் நம்முடைய தொடர்பில் இருப்பவர், தொடர்பில் இருந்தவர். அப்பாவாக, உடன் பிறந்தவராக, சகோதரராக, தெரிந்தவராக, பழகியவராக. அதில் பிரிவு இன்றைக்கும் மர்மமாகவே இருக்கிறது. மரணம் இன்றைக்கும் மர்மம்தான். மரணம் இன்றைக்கும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்கிறது. அதுவும் நமக்கு தெரிந்தவர் நடக்கின்ற போது இன்னும் மனசில் கஷ்டங்களையும் வலிகளையும் காயங்களையும் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கின்ற அழகான பாடம்தான் மரணம் என்பது. குறிப்பாக திருவாளர் நோயல் பெஞ்சமின் அவர்கள் 74 1952 அவர் பிறந்திருக்கிறார். 74 வயது என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு கருவிலேயே குழந்தை கலைந்து விடும், அழிந்து விடும். கருவிலிருந்து வெளிவந்த குழந்தை கூட அது இறந்து விடுகிறது. மரணங்கள் என்பது எந்த வயதிலானாலும் வரலாம், சிறு வயதில் அல்லது இளைஞராக இருந்த பொழுது. அப்படி நாம் நினைக்கின்ற பொழுது திருவாளர் நோயல் அவர்கள் 24 ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகளாக அவர் வாழ வைத்திருக்கிறார் கடவுள். அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லலாம். இப்படியும் கடவுளை நாம் அழகாக போற்றலாம், புகழலாம். இறப்பின் பொழுதும் கூட மனசுக்குள்ளாக கவலைகள் இருக்கின்ற பொழுது, வழிகள் இருக்கின்ற பொழுது கடவுளை நாம் துதிக்கலாம், கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். 74 ஆண்டுகளாவது அவருக்கு கொடுத்தீரே என்று. இரண்டாவது, அவருடைய இந்த இறப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக அழகான ஒரு கதைகள் அடங்கியிருக்கும். பல அழகான கதைகள். அதை தான் ஒரு அழகான புத்தகமும் சொல்லுகிறது. 1000 Miles in a 1000 Years என்ற ஒரு ஆங்கில புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய ரத்தன சுருக்கம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அழகான கதை இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் முடிவு என்பது ஒரு அழகான கதையாக மாற வேண்டும். அந்த அழகான கதை என்பது அதற்குள்ளாக அவன் சந்தித்த ஏற்றங்களோ, மாற்றங்களோ, காயங்களோ அல்லது சாதித்தவையோ இதெல்லாம் அந்த பார்க்கின்ற போது திருவாள் நோயல் அவரை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதா பக்தர், டிவோட்டி ஆஃப் பிளஸட் மதர். அந்த மாதா பக்தி தான் அவருடைய மகள் கிறிஸ்டினாவுக்கு, பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். பல குழுக்களையும் வழிநடத்த மாதாவுடைய திருப்பெயரால், மாதா மேல் கொண்ட பாசம், மாதா மேல் கொண்ட பிரியம், நிச்சயம் அன்னையை நம்புவோர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். இன்னும் அவர் பல விதங்களில் அந்த மாதாவுடைய அந்த அன்பை, பாசத்தை பல சூழ்நிலையில் அவர் எடுத்து சொல்லி கொண்டே இருந்திருக்கிறார். குறிப்பாக அவர் ஒரு ரயில்வே ஊழியரும் கூட. அந்த ரயில்வே ஊழியராக தனக்கு கிடைத்த பணியை மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு, நல்ல உதவுகின்ற மனப்பான்மையோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அதில் குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் அந்த ட்ரெயின், அந்த போக்குவரத்து நடைபெறுகின்ற பொழுது அதற்கு தன்னால் முயன்ற உதவிகளை அதற்குள்ளாக ஒரு ஊழியராக அதையும் செய்திருக்கிறார். அவ்வளோ சந்தோஷத்தோடு வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் என்பது. இப்படியாக மாதாவுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் ஒரு செய்த ஒரு மாதா பக்தர். நிச்சயமாக அவரை அன்னை பரிந்துரைப்பாள் என்ற நம்பிக்கையை தான் நமக்கு பிறக்க வேண்டும். ஆக இப்படியாக ஒரு மாதா பக்தராக, ஒரு விசுவாசியாக, நல்ல தந்தையாக, நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு அப்பாவாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை.
கடவுள் எடுத்துக்கொண்டார். ஏன் எடுத்துக்கொண்டார் தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் பதில் யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் புனித பவுலடியார் அழகாக சொல்வார். என்ன சொல்வார்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மரணம் என்பது முடிவல்ல, மாறாக கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்வுக்கு கடந்து செல்கிறது. ஆக அப்படிதான் திருவாள் நோயல் அவர்கள் இந்த வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்வுக்கு, முடிவில்லாத வாழ்வுக்கு கடந்து செல்கிறார் என்று நம்பிக்கையை சொல்லித் தருவதுதான் கிறிஸ்துவ வாழ்வும் கூட. ஆக இப்படியாக அவருடைய அன்பிலும் அவருடைய பண்பிலும் வாழ்ந்த நாம் திருவழிப்பாடு புத்தகமும் அழகாக சொல்லும், கடவுளோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். கடவுளோடு இணைந்த நிலையில் இறப்போர், நாம் யாரெல்லாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறோமோ அவர்கள் இறந்தாலும் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படிதான் நோயில் வாழ்ந்திருப்பார். நிச்சயமாக அந்த இயேசுவே கதி, மாதாவே கதி என்று வாழ்ந்த அவருக்கு நிச்சயம் ஆண்டவர் முடிவில்லாத மோட்ச பாக்கிய தருவார் நம்பிக்கையோடு வாழ்கின்ற நாம் ஒரு நாள் நாமும் இறப்போம். என்றைக்கென்று யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஆகையால் அவர் இறந்திருக்கிறார், வேறொரு நாள் வேறொரு யாராவது இருப்போம். ஆக மொத்தத்தில் இருக்கும் வரை நல்ல மனிதர்களாக நல்ல உறவுகளோடு வாழதான் கடவுள் அழைக்கிறார். அதுபோல் இவருடைய பண்புகள், மாதா மேலே பக்தியும் தாராள மனசும் நல்ல ஒரு தந்தை, இது போன்ற நல்ல பண்புகளில் இன்றைக்கும் நாம் நல்ல மனிதர்களாக மக்களாக வாழ திருவாளர் நோயல் அவர்கள் ஒரு பாடமாக ஒரு ஆசிரியராக அமைகிறார். அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக அவர் நம்புகின்ற இறைவன், அவர் யார் மேல் அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தார் மாதா, நிச்சயமாக அன்னை அவருக்காக பரிந்துரைத்து முடிவில்லாத நித்திய வாழ்வை தருவார். அவருடைய இழப்பால் வாடக்கூடிய அவருடைய பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள், பேர குழந்தை உற்றவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலும் ஜெபங்களும் வருத்தங்களும் கடவுள் தொடர்ந்து அவருடைய ஆத்மாவை முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் சொல்வாராக. ஆமென். காணிக்கை பாடல். ஆண்டவரே, மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேல் எழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேல் எழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்ம எல்லோரும் இணைந்து திருவாள் நோயல் பெஞ்சமோட இறுதி பயண அடக்க திருப்பலி, இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி உங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அடியாராகிய திருவாள் நோயல் பெஞ்சமிடைய அடக்க நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் ஒப்புரவு பலியை கண்ணோக்கிலுமை வேண்டுகின்றோ. அதனால் இவர் மேல் படிந்திருந்த பாவக்கரைகளையும் இவரை பிடித்திருந்த குறைபாடுகளையும் உமது பரிவிரக்கத்தின் கொடையினால் கழுவி இவரை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நடி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். முதல் ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றோம். அது கட்டளைக்கேற்ப மண்ணினின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்கப்பட்டுள்ள நாங்கள் திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றமாகவே வானக தூதர்களோடும் புனிதர்கள் அரியணை சொல்வார் ஆட்சி புரிவாராக அனைவரோடும் சேர்ந்து புகழ்ந்தைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நடிகூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருடைய சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திருவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலை அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும் சிறப்பாக ஆண்டவர் நீர் இன்று உலகிலிருந்து உடம் அழைத்துக்கொண்ட நோயல் பெஞ்சமின் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தாலும் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், விலைகள் மக்கள் உதவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நோயல் அவருடைய ஆன்மாவை இறைவனுடைய இறுதி தீர்ப்புக்கு வருகின்ற பொழுது நித்திய இளைப்பாறுதலை கடவுள் வழங்க கடவுளை போற்றி புகழ்ந்தேத்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியில் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்ற அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திரு தூதர்களுக்கெல்லாம் பொழிந்திரு. எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கிய திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்வி இறப்பினும் சாகான் என்கிறார். பிறப்பையும் கொடுத்து இறப்பையும் கொடுத்து இறப்பு என்கிற மாபெரும் புரியாத புதிரில் மீண்டுமாக நம்மையெல்லாம் ஒரு முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்ற இறைவன் இவர். நம்பிக்கையோடு நம்மையெல்லாம் தேடி வழிநடத்த வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்புவர் வரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். வழங்கப்படக்கூடிய திருவிருந்து கத்தோலிக்கல் அல்லாதவர்கள் பெற வேண்டாம். தயாரிப்புள்ள கத்தோலிக்கல் மட்டும் திருவிருந்தில் பங்கெடுக்கவும். பங்கில் எப்பொழுதெல்லாம் இறப்பு திருப்பலியோ பங்கிலிருந்து உறுப்பினர்கள் இறக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தம் தான். எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் மன்னிக்கிறார் என்கின்ற மிகப்பெரிய மனநிலையோடு எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுள் அவளுக்கு படியளக்கிறார். அதுவும் குறிப்பாக நம்முடைய ஜெபங்கள் திருப்பலி வழியாக அந்த விதத்தில் பங்கு தந்த முறையில் பங்கை சார்ந்த திருவாள் நோயல் பென்ஷமின் அவருடைய இறப்பு மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தம். ஆகவே அவருடைய துணைவியாருக்கு ஆழ்ந்த ஜெபங்களும் வருத்தங்களும் அவருடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் அகில பங்கின் சார்பாக நம்ம விட்டு அகன்று இருக்கக்கூடிய சென்றிருக்கக்கூடிய திருவாளர் நோயல் பென்ஷமின் அவருக்கு பங்கு தந்த என்ற முறையில் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலும் அஞ்சலியும் செலுத்துகிறோம். தொடர்ந்து கடவுள் அவருக்கு முடிவில்லாத பேரொழியை தரட்டும். ஆக அவருடைய அடையாளமாக இந்த மலர் வைத்து அவரை நாம் ஆண்டவருடைய இளைப்பாறலை நாம் கேட்போம். இது ஜபம். அதை தொடர்ந்து சிறப்பு ஜபத்திலும் நாம் பங்கெடுப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா,
திருவாளர் நோயல் பெஞ்சமின் இவ்வுலகை விட்டு பிரிந்தமது அடியாராகியவரை கனிவுடன் கண்ணோக்கியலுமாய் வேண்டுகின்றோம். அதனால் இப்பலியின் பயனாக இவர் தம் பாவங்களிலிருந்து விடுபட்டு தூய்மை அடைந்து உயிர்ப்பேன் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நோயல் பெஞ்சமினுடைய இறப்பு நாளில் அவருடைய மகள் கிறிஸ்டினா, அவருடைய மருமகன் ஷேக்கப் அவர்கள் பங்கு செய்கின்ற சேவைகளையும் அன்போடு நன்றி கூறுகின்றோம். குறிப்பாக இந்த பொக்கையெல்லாம் அவர்கள் தான் செய்து கொடுப்பார்கள் இறக்கின்ற பொழுது. அதுக்கெல்லாம் உங்களுடைய பணிகள் தொடரட்டும், அவரிடமிருந்து பெற்ற விசுவாசம் இன்னும் தழைத்தோங்கட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அனைவரும் அருகாமையில் வருவோம். இறுதி பயண ஜெபத்தில் பங்கெடுப்போம். இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்று உயிர் வாழ்கின்றன. தம் சகோதரராகிய குறிப்பாக நம் சகோதரர் திருவாள் நோயல் பெஞ்சமின் உடலை நலிவுற்ற நிலை நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் பொழுது இறைவனின் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயினவரை அழைத்துச் செல்வாராக. ஒரு முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தால் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமை பெற்று மகிழ்வாராக. உங்கள் பதில்: இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவேர், தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவேர். இவனின் புனிதரை துணை நிற்க வருவேர், தூதரை எதிர்கொண்டு வருவேர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமணம் ஒப்புக்கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. உங்கள் பதில்: இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவேர், தேவனின் தூதரை எதிர்கொண்டு தூதரும் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமணம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பதில்: புனிதரை துணை நிற்க வருவேன், தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவேன். நித்திய இலைப்பாற்றி ஆண்டவரை இவருக்கு அளித்திடுவீராக. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவேன், தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவேன். இறந்தோர் வாழ்வு ஒளிபுற பாடலை பாடுவோம். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும்மை வந்தடைக. ஆண்டவன் சன்னிதானத்தில் கடவுளுடைய ஆறுதலையும் ஆதரவும் கேட்டு இவருடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் விவரம் விருதினால் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே,
உம் கைகளில் எம் சகோதரராக நோயல் பெஞ்சமின் அவருடைய ஆத்மாவை ஒப்படைக்கிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மாண்டாட்டுக்கு தயவாக செவிசாத்தும் உடையாருக்கு பேரின்ப வீட்டில் கதவுகளை திறந்தடும். மேலும் இருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உமோடும் எம் சகோதரர் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களை ஒருவர் தேற்றுக்கொள்ளச் செய்தலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றவுடைய ஆன்மாவுக்கு அளித்திடுவீராக. நித்திய இளைப்பாற்றவுடைய ஆன்மாவுக்கு அளித்திடுவீராக. நித்திய இளைப்பாற்றவுடைய ஆன்மாவுக்கு அளித்திடுவீராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.